கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செமையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். ஆமென். இந்த வசனத்தில் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள், ரெண்டு வகையான மனுஷரை குறித்து பார்க்கிறோம். துன்மார்க்கன், செம்மையானவன். இங்கே துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு, மாறாக செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு காணப்படுவது தானியேல் தான். தானியேல் 6:4 வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனானபடியால் அவன் மேல் குற்றம் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்படின்னா அப்பழுக்கற்றவன், செம்மையானவனா இருந்திருக்கிறான். பழுதில்லாதவனாக ஒரு ஆளும் கை நீட்டி பேசுற அளவுக்கு அவன் வாழல. இத்தனைக்கும் அவன் அடிமையாய் பாபிலோன் தேசம் கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள்ல ஒருத்தன் தானியேல். அடிமையை கொண்டு போன அந்த தேசத்துல கூட அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னாக்கா குற்றமற்றவனாகவும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். ஆகவே ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லும் போது இதே தானியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 23ஆம் வருஷத்துல நீ மிகவும் பெரியமானவன். பாருங்க, நீ மிகவும் பெரியமானவன். 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது பிரியமான புருஷனாகிய தானியேலே சொல்வதற்கு காரணம் அவன் குற்றமற்றவன், உண்மையுள்ளவன். அதுதான் செம்மையானவர்கள் ஜெபம் அவருக்கு பிரியும் சொல்லி பார்த்து நாம கூட செம்மையாய் வாழ்ந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். தானியேலை போல குற்றமற்றவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் குற்றமற்றவனாய் உண்மையுள்ளவனாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க கேட்கும்போது அவர் நம்மை நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தானியேலை போல நாங்கள் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும், நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.